மீனராசிக்கு தன ஸ்தானாதிபதி மேஷம். அதனால் மீனத்துக்கு வந்து செவ்வாய் அதிபதி. அதனால் முருகரை வழிபடுறது எப்போவுமே சிறப்பு. மீனராசிக்கு இப்போ இருக்கிற மனநிலைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ராசிக்குள்ளேயே இப்போ சனி பகவான் பயணிக்கிறது என்ன சொன்னாலும் அவங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய, ஏன்னா தலைமையிலேயே அவர் போகிறாரு சனி பகவான். இப்போ மீனராசிக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு நினச்சாலும் இன்னும் 4-5 மாத காலத்தில் குரு பகவான் உங்கள் ராசியாதிபதியே ஒரு ராசியை பார்க்க பரப்புறாரு, உச்சமாய் தன்னோட வீடை பார்க்க போகிறாரு. அதனால் இந்த அமைப்பு வந்து மீனராசிக்கு ரொம்ப சூப்பரான அமைப்பு. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. இந்த மீனராசினியர்களுக்கு வந்து பணவரவு வரணும், செல்வம் செழிக்கணும்னா என்ன பண்ணணும்? மீனராசிக்கு தன ஸ்தானாதிபதி மேஷம். அவங்களுக்கு மேஷத்தில் செவ்வாய் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து அந்த இடத்துல சூரியன் உச்சமாகிற ஒரு ராசி. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானாதிபதியும் அவர் தான். வாக்கு, குடும்பம், தனஸ்தானாதிபதி. செவ்வாய் வழிபாடு. செவ்வாய் எப்போவுமே வந்து மீனத்துக்கு வந்து பாக்கியாதிபதியும் அவர் தான், தனாதிபதி குடும்பாதிபதியும் அவர் தான். அதனால் மீனத்துக்கு வந்து செவ்வாய் அதிபதி. அதனால் முருகரை வழிபடுறது எப்போவுமே சிறப்பு. முருகரோட கந்தசஷ்டி படிக்கிறது, முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, செவ்வாய்க்கிழமை ரெகுலராக அதை வந்து எடுத்துக்கலாம். அது எப்போவுமே பழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும். எப்போயோ போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க அந்த ராசியில் தான் பிறந்தே இந்த ஜென்மத்தை கழிக்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து தனாதிபதியும் அவங்களுக்கு பாக்கியாதிபதியும் செவ்வாயே வர்றதுனால இதை வந்து எப்போவுமே அவங்க பற்றி கொள்ளணும். அதுதான் மெயின். அதனால் இவங்களுக்கு வந்து சூரியன் அந்த இடத்துல வந்து ஆதிக்கம் நிறையா வரணும். அரசியல் தொடர்பான ஆளுங்களோட அவங்களுக்கு இன்கம் வரத்துக்கான அமைப்பு இருக்குது. அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது, சுயஜாதக வலிமையை பொறுத்து அதை பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு பொது பலனாக நான் சொல்கிறேன். அந்த மூலியமாலாம் இவங்களுக்கு பண வரவு வரும் அந்த இடத்துல. அதே மாதிரி அவங்களுடைய 11 லாபாதிபதி, அவங்களுக்கு மீனராசிக்கு 11க்குரிய லாபாதிபதி 2ல் வந்து நீச்சமாகிறாரு. அவருக்கு சனி பகவானுடைய வலிமை அங்கே வந்து குறையுது அவருக்கு. அதனால் இந்த மாதிரி பரிகாரம் நான் சொன்னல, இந்த மாதிரி ஏழைகளுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு, இவங்கெல்லாம் சனி பகவானை குறிக்கிற ஒரு ஒரு காரகத்துவம். அவங்களெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது, இரக்க குணம், இதெல்லாம் ரொம்ப அதிகம் வேணும். சுற்றி எல்லாரையும் பார்க்கணும். பிரபஞ்ச சக்தியோடு இணைஞ்சி ஒரு நல்ல உள்ளத்தோடு நீங்கள் பயணிச்சிங்கன்னா இவங்களுக்கு மீனராசிக்கு இப்போ இருக்கிற மனநிலைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ராசிக்குள்ளேயே இப்போ சனி பகவான் பயணிக்கிறது என்ன சொன்னாலும் அவங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய, ஏன்னா மனநிலையில் வந்து ரொம்ப ஏன்னா தலைமையிலேயே அவர் போகிறாரு சனி பகவான். கொஞ்சம் கர்வத்தையும் சில நேரம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க பயணம் பண்ணுற வேகம் வந்து எல்லாமே அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் இந்த இடத்துல. அப்போது நமக்கு எல்லாம் வருதுன்னு ஒரு சிலரோடைய கர்ம பயனை வந்து சுதாரிச்சுப்பாங்க. இல்லை இது வந்து சனி பகவான் நம்மளுக்கு கொடுக்குறாரு, சோதனைகள் கொடுக்குறாரு. ஒரு சிலருக்கு வந்து அது அறியாமையில் கொஞ்ச நாள் பயணிப்பாங்க. அது வந்து அவங்களுடைய பூர்வ ஜென்ம பயனாக அது நடக்கிற அந்த சனி பகவானுடைய, ஏன்னா ஒருத்தருக்கு இது நடக்குது, ஒருத்தருக்கு ஏன் இது நடக்கலை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்க, இப்படிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராசியில் வந்து. அது ஏன் இதுனா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். அதனால் அதை உணர்ந்து பேசணும். இப்போ மீனராசிக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு நினச்சாலும் இன்னும் 4-5 மாத காலத்தில் குரு பகவான் உங்கள் ராசியாதிபதியே ஒரு ராசியை பார்க்க பரப்புறாரு. அதனால் இவ்வளோ நாள் கடந்த காலத்தை விட்டுருங்க, அது வந்து முடிஞ்சு போச்சு. இனி சனி வந்து 7.5 வந்து என்ன செய்வார், எவ்வளோ பேர் வந்து 7.5 சனியில் உச்சத்தெல்லாம் தொட்டிருக்காங்க. அவங்க என்னென்னா அந்த கொஞ்சம் கஷ்டகாலத்தை பார்த்துட்டே கொஞ்சம் பயணிப்பாங்க. அவங்களுக்கு சனி எப்பவுமே வந்து கொடுக்கறத பிடுங்க மாட்டார். அந்த சோதனை கொடுத்தே பயணம் பண்ணி மேலே போவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் வர இந்த குரு பயிற்சி இந்த மீனராசிக்கு இந்த 7.5 ஜென்ம சனியில் ஏற்கனவே 2.5 கழிச்சிட்டாங்க. இப்போ ஜென்ம சனியில் வர இந்த குரு பலன், குரு வந்து சனியை பார்க்க போகிறார், உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இப்போ அவர் ராசியாதிபதி உச்சமாய் தன்னோட வீடை பார்க்க போகிறார். அதனால் இந்த அமைப்பு வந்து மீனராசிக்கு ரொம்ப சூப்பரான அமைப்பு. அதனால் இந்த காலகட்டத்தில் நிதானமாக என்ன வாய்ப்புகள் வருதோ அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பயன்படுத்தணும். அதுதான் உங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம். மற்றபடி முருகரை பற்றி கொள்ளுங்கள். எப்போவுமே வந்து இந்த ராசிக்காரவங்களுக்கு நல்லாயிருக்கும். சூப்பர். ஜூனுக்கு அப்புறமா வந்து மாறப்போகுது. முருகரை இறுக்கமாக பற்றிக்கோங்க. மீனராசிக்கு வந்து வாழ்க்கை ஜூனுக்கு அப்புறமா வந்து நல்ல பணம் வரப்போகுது, நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு ரொம்ப அழகான பலன்கள் கொடுத்துருக்கீங்க மேம். ஸோ வந்து எல்லாருடைய தேவையுமே வந்து பணம் தான் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பணம் நம்ம வீட்டில் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஓம் சரவணபவா. முதல்ல என்ன சொல்லணும், பண வரவுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுக்கிரனோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். சுக்கிரன் வலிமை பொருந்திய ஜாதகருக்கெல்லாம் பண வரவு வந்து நல்லாவே வந்துட்டுருக்கும். அது வந்து
தனக்காரகர் குருவோடைய அருளும் நம்மளுக்கு வந்து வேணும். இது 2 கிரகங்கள் வந்து இப்போ டெய்லி பண வரவு, தினக்கூலி, தினமாக அந்த மாத வர்றது, இது எல்லாமே வந்து சுக்கிரனை சேரும். அந்த பண வருமானத்துக்கு வந்து சுக்கிரன். பெரும் பணம் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு. ஃபிக்ஸடில் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரும் பணத்தை குறிக்கிறது கணக்கில் வந்து நம்மக்கிட்ட ஒரு இருக்குது அப்படின்னா அது குருவை வந்து சேரும். இப்போ நம்ம சுக்கிரனும் குருவும் ரொம்ப மெயினான கிரகமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பணவரவுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? கண்டிப்பாக சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும், சுக்கிரனை இயக்கணும். நம்மளோட ஜாதகத்தில் அவர் எப்படி வேணால் இருக்கட்டும், ஒரு நீச்சமாக இருக்கலாம், பக்ரமாக இருக்கலாம், மஸ்தகமாக இருக்கலாம், ஒரு ஜாதகத்துக்கு சுக்கிரன் தசை வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காது. அதனால் சுக்கிரன் வந்து புது கிரகம். அது வந்து பொதுவான எல்லா கிரகங்கள் உடைய இது மாதிரி சுக்கிரனும் ஒரு பொதுவான நவகிரகத்தில் ஒன்று. அதுக்குடைய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக சுக்கிரன் குறிய உலோகம் வெள்ளி. அதே மாதிரி சுக்கிரனோட பயிர் மொச்சப்பயிறு வந்து நம்ம எடுத்துக்கிறது, உணவில் எடுத்துக்கிறது. மொச்சப்பயிறு வந்து கொஞ்சம் பேருக்கு ஏதாவது சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இதெல்லாம் வந்து வழிபாடு மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் தான். நம்ம இதை தின இதில் வந்து இதை சேர்த்துக்கணும். தினமும் என்னெல்லாம் செய்கிறோமோ அதில் இது ஒன்றும் ஒரு வாடிக்கையாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா அதில் அந்த சுக்கிரனோட சிந்தனைகள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கணும். இன்னொன்று வந்து நல்ல அலங்காரம், நல்ல ஒரு ரொம்ப சிம்பிளாக பெருசாக வந்து நகை ஆபரணங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம இது பண்ணிக்கணும். ரொம்ப சுத்தமாக நீட்டாக, அது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான கரெக்டாக இருக்கும். நேர்த்தியான இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணணும். அதாவது ஆடம்பரமாக இருக்கணும்லாம் கிடையாது. அதே மாதிரி பெரிய கவர்ச்சியான ஒரு இதுவெல்லாம் தேவையே இல்லை. நேர்த்தியாக நல்லா சுத்தபத்தமாக நல்லா இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறதுல நல்லா பயன்படுத்தணும். ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது, 4 துணியாக இருந்தாலும் அது சுத்தமாக உடுத்தணும். அது சுக்கிரனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். இன்னும் சுக்கிரனுக்கு ஆபரணம் அப்படின்னு சொன்னால் வெள்ளி பொருளை சொன்னேன். வெள்ளி வந்து நிச்சயமாக வந்து சுக்கிரன் வந்து பணத்துக்கு ஒரு அதிபதியாக இருந்தாலும், ஆடை ஆபரணங்கள் இதுக்கான இதாக இருந்தாலும், சுக்கிரன் வந்து கலத்திரக்காரகர். அவர் வந்து மனைவியை குறிக்கிற ஒரு இது. கலத்திரம் அப்படின்றது பொது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2மே திருமணத்துக்குரிய கலத்திரக்காரகர். பெண்ணுக்கு வந்து குறிப்பாக வந்து செவ்வாயை சொல்லுவாங்க, பொதுவான கிரகம். அப்போ சுக்கிரன் வந்து மனைவியை குறிக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இப்போ சுக்கிரன் மனைவி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரே இது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த வெள்ளி காப்பு வந்து போட்டுக்கலாம். கையில் வந்து வெள்ளி காப்பு, இது சுக்கிரமேடில் வந்து போடும். அந்த வெள்ளி காப்பு அப்படின்றது அந்த சுக்கிரமேடில் போடும். அப்போ இது ஒரு சின்ன பரிகாரம். நம்ம அந்த வெள்ளி காப்பு போடுறதுன்றது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம். கணவர் வந்து ஆண்கள் வந்து இதை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து நல்லாயிருக்கும், அது போட்டு பாருங்களேன். வெள்ளி காப்பு போட்டிருக்கிறது அது ரொம்ப நமக்கு வந்து கீழே வந்து விளற மாதிரி ரொம்ப லூஸாக அப்படிலாம் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி போடணுன்றது அது டிஸ்டர்பாக நமக்கு இருக்கக்கூடாது. அது நல்லா அது இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். வெள்ளிக்கூடிய மொச்சப்பயிறு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன இதுதான். அதே மாதிரி வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும். அப்புறம் சாம்பிராணி போடுறது, வாசனை திரவியங்கள் சுக்கிரனை குறிக்கிறது. வாசனை திரவியம் நிறைய பேருக்கு சென்ட்டெல்லாம் பிடிக்காது. நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுலாம் ஸ்மெல்லெல்லாம் பிடிக்காது. ஜவ்வாது இது போல் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்து நம்மளோட அந்த உடலில் எங்கேயாவது அது மாதிரி கொஞ்சம் நம்ம தேய்ச்சிக்கிறது நம்மளுக்கு அந்த வாசம் நல்லாயிருக்கும். அந்த உள்ளே இருக்கிற அந்த இது நல்லாயிருக்கும். ஓகே, சுக்கிரனுக்கு வந்து சுத்தமாக இருக்கிறதும் வந்து எளிமையாக இருக்கும், நல்ல நேர்த்தியாக இருக்கணும். அப்படின்றத விட நல்லா எவ்வளோ நமக்கு ஆடம்பரமாக நல்லா பண்ணுறவங்க இருக்கிறவங்க நல்லா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோதான் என்னால் பண்ண முடியாது அந்த ஒரு அது நொந்துக்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை அழகாக நேர்த்தியாக பண்ணி நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்மக்கிட்ட இன்னும் வசியப்படும். ஓகே, இப்போ நமக்கு இருக்கிறத வந்து நம்ம நல்லா வச்சுக்கும் போது சுக்கிரனுக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்ற போது நமக்கு அது வசியப்படும். ஓகே, சுக்கிரன் ஓகே. இப்போ சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தாலே வந்து பணம் அது வந்து பொதுவாக நீங்கள் அது பார்க்குற ஜாதகத்தை பொறுத்துமா நீங்கள் பார்த்தா கூடமே அது இருக்குது, வலிமை இருக்குது, பொருந்தி இருக்குன்றத பார்த்து சொல்லணும். அது இல்லாமையும் நம்ம சுக்கிரனை வந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் நம்ம வசியப்படுத்தலாம். ஓகே, அதுக்காக இந்த இது சூப்பர் மேம், சூப்பர். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.